ஹாய் நண்பர்களே, காட்டுக்குள்ள ரேப் பண்ணி சாகடிச்ச ஒரு பொண்ணோட ஆன்மா கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாட்டிக்கிறாங்க. அதுவும் அந்த பொண்ணு இறந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களும் சின்ன சின்ன பசங்களா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆன்மா தெரிஞ்சிருக்கு. அதுவும் அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத நேரத்துல அந்த ஆன்மா இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆன்மா கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத தான் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பேர் பார்த்தீங்கன்னா கோபி அப்படின்றவர் 3 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் காட்டுக்குள்ள போறாரு. அவங்க 10th தான் முடிச்சிருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறமா 1 மாசம் லீவு வரும் பார்த்தீங்களா. அந்த மே மாசம் லீவு அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி ஸ்கூல் போவோம், ஆனா ரெகுலரா நமக்கு வந்து லீவு கிடைக்காது இல்லையா. ஆனா இப்போ 1 மாசம் ஃப்ரீயா லீவா இருக்கு. அதனால நம்ம எங்க வேணாலும் சுத்தலாம், நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த கோபி அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, டெய்லி ஒரு இடத்துக்கு போறது, ஆத்துல போய் குளிக்கிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்த அவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த காட்டுக்குள்ள போலாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றாங்க. அவரோட பேர் சங்கர். இந்த சங்கர் அப்படின்றவர் சொன்னதுமே கோபியும் இன்னொரு நண்பரும் என்ன சொல்றாங்கன்னா, போக வேண்டாண்டா, அங்க போனா அந்த பொண்ணோட ஆவிகிட்ட நம்ம மாட்டிக்குவோம், அந்த பொண்ணோட பேய் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கோபி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஆனா சங்கர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, அதையெல்லாம் பொருட்படுத்தாம, இல்லடா அங்க அந்த காட்டுக்குள்ள நிறைய நாவல் மரம்லாம் இருக்கும், அந்த மரத்துங்கள்ல யாருமே போய் நாவல் பழம் பறிக்கிறது கிடையாது, நம்ம போயிட்டு அங்க பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்காரு. நாவல் பழம் அப்படின்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. அந்த காரணத்தினால கோபியும் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்களும் சின்ன சின்ன பசங்க தான், அவங்களுக்கும் அங்கங்க போகணும் அப்படின்றதுலாம் அப்போ ரொம்ப பிடிச்சமான விஷயமா தானே இருக்கும். அதனால இவங்களும் 3 பேரும் சேர்ந்து போறாங்க. யாருக்குமே வீட்டுல சொல்லாம தான் போயிருக்காங்க. ஆல்ரெடி அந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க. ரொம்பவே சித்திரவதைப்படுத்தி ரொம்ப கொடுமை பண்ணி ரேப் பண்ணி அந்த பொண்ணை அங்கே சாகடிச்சிருந்துருக்காங்க. அந்த பொண்ணோட ஆவி அங்கே சுத்துது அப்படின்றது பெரியவங்க மூலியமா இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லாமலே இந்த 3 நண்பர்கள் மட்டும் அந்த காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்களும் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 பேருமே யாருக்குமே தெரியாம, கிராமத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாமலே அந்த காட்டுக்குள்ளே போறாங்க. அந்த காட்டுக்குள்ள நிறைய நாவல் மரங்கள் இருக்கு. கொஞ்சம் தூரமானா போகணும், உள்ள கொஞ்சம் தூரம் போனாதான் அந்த நாவல் மரங்கள்லாம் இருக்கும். ஒரு நாவல் மரத்தையும் தாண்டி போற அந்த மரங்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு பழம் தான் பழுத்திருக்கு, நிறைய காய்கள் இருக்கு, ஆனா பழங்கள் கம்மியா தான் இருக்கு. அந்த காரணத்தினால இன்னும் கொஞ்சம் தூரம் போலாண்டா, அதுக்கப்புறமா ஒரு நீரோடை மாதிரி இருக்கும், ஓடையில தண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த இடத்த தாண்டணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, அதுல நிறைய பழங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோபி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த நண்பர்களும் எங்கெல்லாம் நாவல் மரம் இருக்கோ அங்க எல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க. அங்கங்க 2-3 பழங்கள்லாம் விழுந்திருக்கு. அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா நடந்து போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. இந்த அனுபவங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா நாவல் பழம் பொறுக்கின காலங்கள்லாம் ரொம்பவே திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்துடலாம். அவங்க 3 பேருமே கரெக்டாக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த நீரோடைக்கு பக்கமாக வந்துட்டாங்க. வந்ததுமே இங்கே 3 பேத்துக்குமே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னா, அந்த நீரோடை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு புதர் மாதிரியான ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாகவும் அடிச்சிருக்காங்க. அந்த இடம் வந்ததுமே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த நீரோடையை தாண்டலாம் அப்படின்னு சொல்லி தாண்டுறாங்க. தாண்டி அந்த புதரையும் தாண்டிட்டாங்க. தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. பார்த்தா ஒரு பெரிய நாவல் மரங்க. அந்த மரத்துல பயங்கரமான பழங்கள் படுத்திருக்கு. டேய் நமக்கு இன்னைக்கு சரியான வேட்டை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டுட்டு போன அந்த கவருங்கள் எல்லாம் நாவல் பழத்தை பொறுக்கி போட்டுக்கிட்டு இவங்களும் 1-2 அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டே பழங்களை பொறுக்கிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சங்கர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, டேய் அந்த இடத்துல தானே அந்த அக்காவை சாகடிச்சாங்க, இப்போ அந்த அக்காவோட பேய் எங்கடா இருக்கும், அந்த அக்கா பேயா நம்ம பின்னாடி இருக்குமாடா அப்படின்னு விளையாட்டா பேச ஆரம்பிச்ச
இந்த பசங்க கொஞ்ச நேரத்துல பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள இருக்காங்க. ஆடு மேய்க்கிறவங்க கூட அந்த பக்கம் தள்ளி தான் இருப்பாங்க, இவங்களை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி ஆளுங்க இல்லாத இடத்துலதான் இவங்களும் போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பழங்களெல்லாம் பறிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்க ஒரு புதர் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த புதர்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுருது. இந்த சத்தத்தை கேட்டதும் 3 பேருமே கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. திடீர்னு என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு 3 பேரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. ஆனா அந்த புதர்ல இருந்து தான் சத்தம் கேட்ட மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல். இதே நம்மளோட கற்பனைடா, இங்க பேய் சுத்துதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான்டா நம்ம இப்படி பயந்துட்டோம்டா, வாடா நாவல் பழத்தை எவ்வளவு பொறுக்க முடியுமோ அவ்வளவு பொறுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாவல் பழத்தை பொறுக்கிற அந்த விஷயத்துல இவங்க ஈடுபடுறாங்க. அப்போ இவங்க அந்த சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அதை மறந்துட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே நாவல் பழங்களை பொறுக்கிட்டே இருக்கும்போது மீண்டும் ஒரு சத்தம்ங்க. அது என்ன சத்தம்னா யாரோ நடந்து வர்ற மாதிரி. அந்த நாவல் மரத்தோட அந்த இலைகள் எல்லாம் காஞ்சு போயிருக்கு. அந்த காஞ்சது மேல அந்த இலையில நடந்தா ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டதுமே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கிராமத்துல இருந்து தான் யாரோ வந்துட்டாங்களோ, நம்மள வீட்டுல சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல இவங்க திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரியல. சரி இங்க என்ன பண்றீங்க, நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்க யாருங்கக்கா, என்னக்கா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம எல்லாம் நாவல் பழம் பொறுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அக்காவும் நம்மள்ட்ட இருக்கிறத வாங்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்களே பொறுக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அந்த அக்கா அந்த பொண்ணு சிரிச்சிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இவங்க 3 பேரை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க மீண்டும் அந்த நாவல் பழங்கள் எல்லாம் பொறுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற வரைக்குமே அந்த பொண்ணு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சங்கர், கோபி, அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் 3 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. நீரோடை பக்கமா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பயங்கரமா சிரிச்சிருக்காங்க, சத்தம் போட்டு சிரிச்சிருக்காங்க. என்னடா இந்த அக்கா பைத்தியமாடா, இந்நேரத்துல இங்க சிரிச்சிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க அந்த பொண்ணோட உருவத்துல இருந்த அந்த உருவம் திடீர்னு ஒரு பேய் மாதிரி மாறி நிக்குதுங்க. பேய் அப்படின்னாவே நமக்கு தெரியல, அது கொஞ்சம் கொடூரமா இருக்கும். அந்த உருவமா மாறி நிக்கிறத பார்த்த கோபியும் சங்கரும் அவங்களோட ஃப்ரெண்டு 3 பேருமே வேகமா தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அந்த நீரோடல கீழே விழுந்து அதுக்கப்புறமும் அவங்க எந்திரிச்சு ஓடுறதுக்கு தான் பார்த்துருக்காங்க. கையில இருந்த நாவல் பழங்கள் எல்லாம் அந்த நீரோடையிலே கீழே விட்டுட்டு வேகமா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த நீரோடையில விழுந்ததுல நிறைய காயங்களும் ஏற்பட்டு, அதையும் பெருசுபடுத்தாம உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடுறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இவங்க பின்னாடியேங்க அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா அவங்க யாருமே இல்லை, எந்த ஒரு உருவமுமே இல்லை. ஆனா அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் இவங்களுக்கு பயங்கரமா கேட்டுட்டே இருந்திருக்கு. ஒரு வழியா அந்த காட்டையும் தாண்டி ஓடிட்டாங்க. ஓடுனதுக்கு அப்புறமா அவங்களோட கிராமம் வரும் இல்லையா, அப்போதாங்க அந்த கிராமத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்கார்ந்து கை கால் எல்லாம் பார்த்தா அங்கங்க அட்டிப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த காயத்தோட நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மா திட்டுவாங்களே, அப்பா திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த காயத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த டாயர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் மாத்திட்டு வீட்டுக்கு வேகமா போய் அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாத்திட்டு இவங்களுக்கு காயமே ஏற்படாத மாதிரி அவங்களும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடி முடிச்சுட்டு நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே கோபி அப்படின்றவர் கொஞ்சம் நொண்டி நடந்து வந்துட்டு இருக்காரு. காலில் முட்டியில பயங்கரமா அடிபட்டிருக்கு. என்னடா ஆச்சு, எதுக்குடா கால் நொன்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த புண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை அவங்க அம்மா பார்த்துட்டு தான் கேட்கறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ கோபி இந்த புண்ணை மறைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு படுத்து தூங்குறாங்க. நல்லாவே தூங்கிட்டே இருந்த அந்த கோபி அப்படின்றவர் அவங்களோட அம்மா பக்கத்துல தாங்க படுத்துட்டு இருக்காரு. நல்லா தூங்கிட்டே இருக்கிறவர் டக்குன்னு அவங்க அம்மாவோட அவங்களோட மேலே கையை தூக்கி போடுறதும், அதுக்கப்புறம் அவங்களோட மேல காலை தூக்கி போடுறதும், எதையோ உதைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. டக்குன்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி அவன் விளையாட்டு போக்குல தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா கோபி ஒரு மாதிரி தலையெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டிக்கிட்டே எதையோ பயந்த மாதிரி உளறிக்கிட்டே என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவங்க அம்மா, என்னடா ஆச்சு கோபி, எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ தட்டி தட்டி எழுப்புறாங்க. கோபி அப்படின்றவர் கண்ணை திறக்கவே இல்லையாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் அவர் தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த கோபி அப்படின்றவர் எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு வழியா கோபியும் கண்ணை முழிக்கிறார். கண்ணை முழிக்கும் போதே பயங்கரமா கத்திக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே எந்திரிச்சுக்காரு. எழுந்து உட்கார்ந்து பார்த்தா திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இந்த பக்கம் வீடெல்லாம் சுத்தி பாக்குறது, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட முகத்தை தொட்டு தொட்டு பாக்குறது, அவங்க அம்மாவை பாக்குறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன்டா வித்தியாசமா என்னமோ பண்ணிட்டு இருக்க, நீ கீழே விழுந்ததுல எங்கேயாவது பயந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறாங்க. அப்பவும் கோபி என்ன பண்றாருன்னா அந்த காட்டுக்குள்ள போன விஷயத்த சொல்லவே இல்லை. ஆமா கீழே விழுந்துட்டேன் அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனா நான் பயப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு கோபியை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததுமே கோபி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, வாடா அந்த காயத்துக்கு நம்ம போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம், அந்த புண்ணெல்லாம் சரி பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அங்க கோபிக்கு பயங்கரமான புண்ணு ஆகியிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு தான் அவருக்கு புண்ணு ஆகியிருக்கும் போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கோபி அப்படின்றவரும் எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் போறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. கோபி அப்படின்றவர் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அடிபட்டிருக்கு பாத்தீங்களா. அதனால இந்த கோபி என்ன பண்றாருன்னா அவரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த அந்த மருந்துகள் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கும் கொடுத்து அவங்களோட புண்ணுக்கும் போட்டுட்டு 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. டேய் அந்த அக்காவோட அந்த பேய் வந்துச்சுடா, நைட்டு வீட்டுக்கு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அவர் கனவு கண்டிருப்பாரு போலங்க. அதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. டேய் நைட்டு என்னாச்சுன்னு தெரியுமா, அந்த அக்காவோட பேய் என் கனவுல வந்துச்சு, கனவுல என்னமோ பண்ற மாதிரி, அழுத்துற மாதிரி, கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்துச்சுடா. டக்குன்னு நான் கத்திக்கிட்டே இருந்துச்சு, பார்த்தா எங்க அம்மா என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல வேலையா நான் சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு கோபி அப்படின்றவரு சொல்லியிருக்காங்க. நீங்களும் எங்க அம்மா ஏதாவது கேட்டா சொல்லாதீங்கடா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுடா, ஏன்னா அந்த கனவுல அந்த அக்கா பயங்கரமா கோபமா இருந்தாங்க, அந்த அக்காவை சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க, என் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதும் காலை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த புதர்கிட்ட போற மாதிரியும் இருந்துச்சுடா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி மற்ற நண்பர்கள் அவங்களோட அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க, சொன்னீங்க அப்படின்னா பயங்கரமா நம்மளதான் திட்டுவாங்க, எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசி முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்களோட அப்பா அம்மாலாம் சாயங்காலம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா தூங்கறதுக்கு போயிட்டாங்க. அப்போ கோபி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஒரு 11 மணி இருக்குமா, அவங்க அவ்வளோ நேரத்துக்கு கோபி அப்படின்றவர் பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுக்காரு. எந்திரிச்சதுமே அவங்களோட அம்மாவை எழுப்பலாம் அப்படின்னு தான் பார்த்திருக்காரு. சரி பரவாயில்ல நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படின்றவர் மட்டும்தான் தனியா எந்திரிச்சு வெளியே வர்றாரு. இவங்களோட பாத்ரூமோ இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தது. வீட்டு வாசப்படியில் இறங்கி பின்னாடி போய் தான் பாத்ரூம் போகணும். இவரும் கரெக்டாக வீட்டோட வாசப்படியே இறங்குறாருங்க. இறங்கிட்டு மெதுவாக அந்த ரோட்டில் நடந்து இந்த பக்கம் அவங்களோட சந்தில் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியிருக்காங்க. திரும்பும் போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தெருவில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த லைட்டு வெளிச்சத்தில் இவரோட நிழல் தெரியுது. ஆனால் இவர் நிற்கிற அந்த டைரக்ஷன்லேயே இவருக்கு பின்னாடி இன்னும் ஒரு நிழல் தெரியுதுங்க. இது யாரா இருக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரே பயமாயிடுச்சு. நம்ம அம்மாவை எழுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, அவங்களோட அம்மாவும் கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல இப்போ 2 நிழல் தெரியும்னு மறுபடியும் அந்த நிழலை பார்த்தா அந்த நிழல் கோபியோட நிழலுக்கு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்குங்க. அதுவும் ஒரு பொண்ணு மாதிரி, இந்த கோபியை விட வயசு கொஞ்சம் அதிகமான பொண்ணு மாதிரி அந்த இடத்துல நிழல் தெரியுது. டக்குன்னு பயத்தோடையே மெதுவா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்க காட்டுக்குள்ள பார்த்தா அதே பேயக்காவோட ஆவிதான், அதே அந்த பேயக்கா தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. பார்த்த கோபி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு கை காலெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் மெதுவா வீட்டுக்குள்ளேயும் ஓடி வரலாம் அப்படின்னு ஓடி வந்தாலும் இவருக்கு ரொம்பவே பயம். அதுக்கப்புறம் இவரோட வீட்டுக்கு பின்னாடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடியும் ஓடுறாருங்க.
ஓடும்போதே பின்னாடியே அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. சிரிக்கிற சத்தம் மட்டும் தொடர்ந்து கோபியோடையே போய்கிட்டே இருக்கு. கோபியும் ஒரு வழியா பின்னாடி கதவை திறந்து வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாருங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா திட்டுமே அப்படின்னு சொல்லி பயத்தோட மெதுவா வந்து பக்கத்துல படுத்துட்டாங்க. அவங்களோட அம்மாவோட பக்கத்துல படுத்துட்டாங்க. பாத்ரூம் கூட அன்னைக்கு போகவே இல்லை. கதவெல்லாம் லாக்ல இருக்கு. இப்போ அந்த கோபி அப்படின்றவருக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்குது. தம்பி வெளியே வாடா, தம்பி வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கீங்க. அந்த சத்தம் கேட்கவே ரொம்ப கொடூரமான, ரொம்பவே பயங்கரமான சத்தமாக இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டதும் கோபி என்ன பண்றாருன்னா நல்லா அவங்களோட அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவங்க அம்மா மெதுவா கண்ணையும் திறந்திருக்காங்க. கோபி அப்படி இறுக்கி பிடிச்சதுமே இவங்களுக்கு வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. கண்ணை திறந்து பார்த்தா கோபி நடுங்கிட்டே கண்ணெல்லாம் இறுக்கி மூடிட்டு பயத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி படுத்திருக்காரு. என்ன தம்பி ஆச்சு, 2 நாளாவே நீ சரியில்லையே, என்னடா ஆச்சு அப்படின்னு அந்நேரத்துக்கு கேட்கறாங்க. அம்மா ஒண்ணு இல்லம்மா, நீ கம்முன படுமா அப்படின்னு சொல்லி கோபியும் அவங்களோட அம்மாவை படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே கோபி கிட்ட வேலையை என்ன பண்றாங்கன்னா, எங்க போன, எங்க பயந்துட்டு வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டிருக்காங்க. கோபமா கேட்டதும் கோபியும் பயந்துகிட்டே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. நான் இந்த மாதிரி போனேன், அங்க பயப்படலை, ஆனா நாங்க திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அதை பெருசுப்படுத்தாம விட்டுட்டாங்க. நைட்ல தூங்கும் போது ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு அன்னைக்கே அவங்களோட அம்மா கோபி எல்லாம் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கோபி என்ன பண்றாருன்னா மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக, சங்கரை பார்க்கறதுக்காக போயிருக்காருங்க. அங்க போனா சங்கரும் ஒரு வித பயத்தோட இருந்திருக்காரு. அன்னைக்கு கோபிக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி சங்கருக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, நல்லா தூங்கிட்டே இருந்த சங்கர் அப்படின்றவரை யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. கூப்பிடுற சத்தம் கேட்டு சங்கர் சங்கர் அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுக்கிட்டு இந்த சங்கர் அப்படின்றவரும் மெதுவா வெளியே எழுந்திரிச்சு போயிருக்காருங்க. வெளியே எழுந்து கதவெல்லாம் திறந்துட்டு போய் நேரா அந்த வாசப்படியெல்லாம் இறங்கி ரோடு வரைக்கும் வந்துட்டாருங்க. தூக்கத்திலே தான் வந்திருக்காரு. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அங்க வந்து யாருமே இல்லை. ஆனா சங்கர் வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட்ட சத்தம் கேட்டுதான் அவரு வெளியவும் வந்திருக்காரு. என்னடா நம்ம தானாவே வந்துட்டோமா, யாராவது கூப்பிட்டாங்களா, கனவா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பயத்தோடையே சங்கர் அவங்களோட வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா வராருங்க. வரும்போது கதவை திறக்கலாம் அப்படின்னு கதவுல கையை வச்சா இவரோட காலை பிடிக்கிற மாதிரி பின்னாடி ஒரு ஃபீலுங்க. காலை பிடிக்கிற, நல்லாவே இறுக்கி பிடிக்கிற மாதிரியான இந்த ஃபீலை பார்த்ததும் அப்படியே கதவுல கை வச்சுட்டே கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க காட்டுக்குள்ள பார்த்தா அதே பேய் தாங்க அங்கே நின்றுட்டு இருக்கு. காலை விடவே இல்லையாங்க. ரொம்ப நேரம் அவரும் காலை உதறி உதறி பார்த்துட்டு கதவை கையில பிடிச்சிருக்காரு இல்லையா, அந்த பலத்துல அவரும் காலை உதறி தள்ளிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாராம். ஓடி கதவெல்லாம் டாப்பால் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவரோட படுக்கையில போய் படுத்துட்டாராங்க. இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சுடா கோபி அப்படின்னு சொல்லி சங்கரும் சொல்லியிருக்காரு. டேய் கவலைப்படாதீங்கடா, இது நம்ம வீட்லயே சொல்லிடலாம்டா, வீட்டுல சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுடா, அவங்க வேற ஏதாவது பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பர் இருக்கார் இல்லையா, அவரும் சொல்லியிருக்காருங்க. இல்லடா இது நம்ம வீட்டுல சொல்லக்கூடாதுடா, நமக்கு தாண்டா அடி விழுவுண்டா, பயங்கரமா திட்டு விழுவுண்டா, வேணாண்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால 3வது அந்த நபரும் என்ன பண்றாருன்னா சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இன்னுமே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு நைட்டும் இந்த கோபி, சங்கர், அதுக்கப்புறம் இன்னொரு நபர் 3 பேருமே பேசி முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க. போகும்போதே இங்க உட்காந்து பேசின இடத்துல இருந்து 3 பேருமே 3ஆ பக்கமும் அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டாங்க. ஆனா கோபி நடந்து போகும்போது பின்னாடியே யாரோ வர மாதிரி இருந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க சங்கரோட உருவம் மாதிரி தான் இருந்திருக்கு. சங்கர் பின்னாடியே வராரு. கோபி வாடா, நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம், எனக்கு ரொம்ப அர்ஜென்டா பாத்ரூம் வருதுடா, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி சங்கர் தானே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் சங்கரும் ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க. அவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா பாத்ரூம் போற இடத்துக்கு போறாங்க, டாய்லெட் போற இடத்துக்கு போறாங்க. அங்க போகவே இருட்டு அதிகமாக டேய் இங்கே உட்காந்துக்கடா, ரொம்ப இருட்டா இருக்குடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, அந்த பக்கம் போக வேணாண்டா, இங்கே நீ பாத்ரூம் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளிச்சமான இடத்துலயே இங்க சங்கரை போய் உட்காருன்னு சொல்லிட்டு கோபி நின்றுட்டாருங்க. ஆனா சங்கர் அப்படின்ற நீயும் தான் வரணும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க இங்க கோபி அப்படின்றவருக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாயிடுச்சு. என்னடா இவ இருட்டுக்குள்ள கூப்பிடுறானே, எப்படா நம்ம போறது அப்படின்னு சொல்லி பயத்துல இருக்கும்போது டக்குனுங்க
அந்த சங்கர் அப்படின்றவரோட உருவத்துல இருந்து ஒரு பேயோட உருவத்துக்கு மாறுற மாதிரி அந்த உருவம் மாறுதுங்க. அதுவும் கோபியோட கையை பிடிச்சிட்டு இருக்கும் போதே மாறுது. மனுஷனுக்கு அள்ள விட்டுருச்சாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? பேய் தூரத்துல இருந்து பார்க்கவே நமக்கெல்லாம் ஒட்டம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா? ஆனா பக்கத்துல நிற்கும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அடுத்து அந்த உருவத்திட்ட இருந்து வேகமா தப்பிச்சு ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வேற போயிட்டாங்க இல்லையா? அவங்க பாத்ரூம் போற இடத்துக்கு போயிட்டாங்க இல்லையா? இங்க இருந்து ரொம்ப தூரம் வீட்டுக்கு வேற ஓடணுமே அப்படின்னு சொல்லி பயத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குங்க. இவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குங்க. என்ன யோசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஓடுற அந்த பாதையிலேயே ஒரு கோவில் ஒண்ணு இருந்திருக்கு, விநாயகர் கோவில். அந்த கோவிலுக்குள்ள பூந்தரலாம், அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருநீர் எல்லாம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த பேய் திரும்பி வராது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. அதனால இவரும் ஓடுற வழியிலே உள்ள அந்த விநாயகர் கோயிலுக்குள்ள பூந்துட்டாருங்க. பின்னாடியே வந்து அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சிச்சாங்க. எங்க போச்சு அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த கோவிலே உட்கார்ந்துருந்துட்டு திருநீர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த உருவம் அங்க இல்லை. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தலை தெரிய ஓடிட்டாருங்க. விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி வீடு போய் சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு போனா அவங்களோட அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. எங்கடா போன இவ்வளவு நேரம் வரைக்கும், என்னடா நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே அவருக்கு தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த பேயோட அந்த பிரச்சனைகள் இருந்துட்டே தாங்க இருந்திருக்கு. எங்க நம்மளோட நண்பனோட உருவத்திலே வந்துருச்சு இல்லையா? அடுத்து யாரை நம்புறது? நம்மளோட நண்பனே வந்து கூப்பிட்டாலும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு எங்கேயுமே போகாமலே இருந்திருக்காரு. இப்படியே ஒரு வாரம் வரைக்கும் அந்த பேயினால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்க. அதுவும் அவங்களோட ஃப்ரெண்டோட உருவத்திலேயே வேற ஒரு தடவை வந்துருச்சு இல்லையா? அதுக்கு அடுத்தது நைட் டைம்ல அவங்களோட ஒரிஜினலான ஃப்ரெண்டே வந்து கூப்பிட்டாலும் இவர் வெளியே போறதே கிடையாதாங்க. வீட்டுக்குள்ளதான் வர சொல்றாங்க. இவர் இவ்வளவு பயந்துட்டு இருக்க காரணத்தினாலே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, நைட்ல தூங்கும் போதெல்லாம் அவங்களோட வாசப்படிக்கு பக்கத்துல விளக்கமாறு வச்சு போட்டு படுத்து தூங்குறாங்க. கூடவே இந்த சாம்பல்ல கோடு போட்டுட்டோம் அப்படின்னா பேய் வந்து வீட்டுக்குள்ள வராது, அமானுஷம் வந்து வீட்டுக்குள்ள எதுவும் நடக்காது அப்படின்றது கிராமத்துல ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்தை அவங்களோட அம்மாவும் செஞ்சிருக்காங்க. டெய்லி படுக்கும் போதெல்லாம் முன்னாடி வாசல்லையும் ஒரு சாம்பல்ல கோடு, பின்னாடி வாசப்படியிலையும் ஒரு கோடு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குறதுங்க. கூடவே இங்க கோபியோட தலகாணிக்கடியிலையும் ஒரு திருநீரை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் படுத்து தூங்குறாங்களாம். ஒரு வாரம் வரைக்கும் இப்படியே நடந்துட்டே இருக்கேன். இவனுக்கு இந்த பிரச்சனை எப்பதான் சரியாகும்? ஏன் இவன் இப்படி பயப்படுறான்? எதனால பயப்படுறான் அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தெரியாமலே இருந்திருக்கே. ஒரு வழியா அவங்க அம்மா ஒரு நாள் வீட்டுல இருக்கிற அன்னைக்கு கோபி எங்கேயுமே போகாமலே வீட்டுக்குள்ளே இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. ஏன் இவன் வந்து வெளியே போக மாட்டேங்கிறான்? இந்த பையன் வீட்டிலேயே தங்க மாட்டானே, லீவு விட்டா அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் நல்லா விளையாடிட்டு தானே இருப்பான், வெளியவே போக மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கோபி கிட்ட மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கோபி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த காட்டுக்குள்ள போனது, அங்க நாவல் பழம் பொறுக்குனது, அந்த பேயோட உருவத்தை பார்த்தது, கூடவே இவருக்கு இங்க வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். சொன்னதுமே அவங்க அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க. எதுக்குடா அந்த காட்டுக்குள்ள போனீங்க? அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஏன்டா அந்த காட்டுக்குள்ள போனீங்க? உங்களுக்கு எத்தனை தடவைடா சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் பயங்கரமா திட்டிருக்காங்க. திட்டினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட தங்கச்சியோட ஊர்ல ஒரு மாந்திரிகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு தாயத்து கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த எந்த ஒரு பிரச்சனைகளும் நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கோபியை ரெடியாக சொல்றாங்க. அவங்களோட தங்கச்சி ஊர் பார்த்தீங்கன்னா, அதாவது கோபியோட சித்தியோட ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணா அவங்களோட சித்தியோட ஊர் வந்துருவாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட சித்தியோட வீட்டுல அன்னைக்கு தங்குறாங்க. அன்னைக்கு கோபி சித்தியோட வீட்டுல தான் தங்குறாங்க. அவங்களோட அம்மாவும் கூட தான் இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்டுல அவங்களோட அப்பா மட்டும்தான் இருந்திருக்காரு. அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, சித்தியோட ஊருக்கு வந்ததும் சித்தியோட பசங்களோட சேர்ந்து ரொம்பவே ஜாலியா எந்த ஒரு கவலையுமே இல்லாம விளையாடிட்டு இருந்த கோபி அப்படின்றவர் நல்லா விளையாடிட்டே இருந்தவர். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8:30-9 மணி இருக்குமாங்க. அவ்வளவு நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் விளையாடிட்டு இருக்கும்போது இங்க கோபி அப்படின்றவர் ரோட்ல விளையாடிட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இவங்களோட ரோட்டுல இவங்க விளையாடிட்டு இருக்க அந்த ரோட்டுல யாரோ ஒருத்தவங்க நடந்து வர்ற மாதிரி, அதுவும் கண்ண கரேர்னு இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை பாக்குறாருங்க. உருவத்தை பார்த்த கோபி டக்குன்னு, கோபி மட்டும் பார்க்கலங்க, அங்க சுத்தி இருந்த நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அதாவது சின்ன சின்ன பசங்க மட்டும்.
கோபிக்கும் அவங்களோட விளையாடிட்டு இருந்த அந்த பசங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. கண்ணங்கரேர்னு அந்த உருவம், பல்லு மட்டும்தான் வெள்ளையா தெரியுது, வேற எதுவுமே தெரியல. கண்ணு மூக்கு காது எதுவுமே தெரியல. அப்படி ஒரு உருவம் மெதுவாக மிதந்து காத்துல மிதந்து வர்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கோபிக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அங்க பார்த்தா அதே உருவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட சித்தியோட பசங்களை மட்டும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. அடுத்தடுத்த பசங்கள் எல்லாம் அந்த உருவத்தை பார்த்ததுமே பயந்து ஓடிட்டாங்க. அந்த உருவம் வரவே பயங்கரமான சுழல் காற்று மாதிரி அடிச்சுட்டு இருந்திருக்குங்க. இந்த சுழல் காற்று மட்டும்தான் மற்ற அங்க இருந்தவங்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா கோபி அப்படின்றவருக்கு அந்த உருவமும் அந்த உருவத்தினாலதான் அந்த சுழல் காற்றுன்றது புரிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள ஓடிருக்காங்க. ஓடி அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுருக்காருங்க. அம்மா இங்கேயும் வந்துருச்சுமா, அம்மா இங்கேயும் அந்த அக்காவோட உருவம் வந்துருச்சுமா, அந்த பேய் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுக்கு அப்புறமா ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு காலையில சரி பண்ணிடலாம், நாளைக்கு காலையில அந்த பூசாரிகிட்ட போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு கோபியும் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகுறாரு. சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகாமலே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாருங்க. நல்லா தூங்கி எழுந்த அவர் காலையில ஒரு பூசாரி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. காலையில குளிச்சு ரெடியாகி பூசாரி கிட்ட போறாங்க. போனதுக்கு அப்புறமா அங்க போனா அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரு அங்க நின்று பார்த்த மாதிரி, அதாவது கோபி கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா கோபிக்கு தாயத்தம் கட்டி விட்டுருக்காங்க. தாயத்து கட்டினதுக்கு அப்புறமா தான் இது அங்க ரேப் செஞ்சு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட ஆன்மா தான் இந்த பையனை தன் வசப்படுத்துறதுக்காக இந்த பையனோட உடம்புல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணோட ஆன்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ணி தாயத்தெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. கட்டினதுக்கு அப்புறமும் இந்த பையனை இப்போ நீங்க கூட்டிட்டு போகக்கூடாது, இந்த தாயத்து கட்டுனதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் ஆகுது அவன் வேற ஊர்ல இருக்கணும், அந்த ஊருக்கு மறுபடியும் போனோம் அப்படின்னா அந்த ஆன்மா மறுபடியும் இவனை பின்தொடர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கோபியை ஒரு 15 நாள் வரைக்கும் அவங்களோட சித்தியோட வீட்டிலேயே தங்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அம்மாவும் தாயத்து கட்டிட்டு வந்த அன்னைக்கு மட்டும்தான் கூடவே இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. கோபி மட்டும்தான் 15 நாள் இங்கே இருந்திருக்காரு. ஆனா கோபி இங்க இருக்கும்போதே 15 நாள் இங்க இருந்தார் பாத்தீங்களா, அங்க இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது. அவங்களோட சித்தியோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அப்படின்றவர் தான். எங்கடா போன, என்னடா ஆன, எதுவுமே சொல்லாமலே போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் கோபி சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் சங்கரும் ஒருவித பயத்தோடி, ஆமாண்டா அந்த பொண்ணோட ஆன்மா இப்போ அந்த பேய் ரொம்பவே என்னை பயமுறுத்துதுடா, நல்லாவே கண்ணுக்கு தெரியுதுடா, வெளியே எங்கேயுமே போகிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, எங்கள் அம்மா கிட்டையும் சொன்னேன், எங்கள் அம்மா ஒரு பாய் கிட்ட போயிட்டு தாயத்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாங்க நாளை காலையில தான் அங்க போறோம் அப்படின்னு சொல்லி சங்கர் அப்படின்றவரும் சொல்லியிருக்காங்க. சேம் இங்கே கோபிக்கு நடந்த மாதிரியே அங்க சங்கர் அப்படின்றவருக்கும் நடந்திருக்கு. ஆனா இன்னொரு நண்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அதே மாதிரி நடந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவங்களோட வீட்டுல சொன்னதுனால அவருக்கு அப்பவே தாயத்து கட்டி ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டுல மறைச்சு ரொம்பவே பிரச்சனைக்கு உள்ளாயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு இங்க கோபியும் 15 நாள் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட ஊருக்கு போயிருக்காங்க. அங்க சங்கர் அப்படின்றவருக்கும் தாயத்தெல்லாம் கட்டி அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டாருங்க. இருந்தாலும் அந்த பொண்ணோட ஆன்மா அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கிறதா இன்னமுமே ஊர் மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அங்க ஆடு மேய்க்க போறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ஆன்மா அந்த ஆடு மேய்க்க வர்றவங்களை பயமுறுத்துறதும், அந்த ஆடுகள்ல ஒண்ணு மர்மமான முறையில சாகிறதும் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்காங்க. அதனாலே அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு யாருமே விருப்பப்படுறதில்ல, யாருமே போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு கோபி அப்படின்றதுதான் சொல்லியிருக்காரு. கூடவே அவருக்கு நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் சங்கருக்கு நடந்த விஷயங்கள் தானே சொல்லியிருக்காங்க. நாங்க 2 பேருமே அந்த தாயத்து கட்டி மீண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இவங்களோட கிராமத்தை சேர்ந்த 2 வாலிப பசங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுல ஒரு நபர் மட்டும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாராங்க. அவருக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கொஞ்சம் கியூர் ஆயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி நமக்கு கோபி அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றது எங்களாலேயே நம்ப முடியல சிஸ்டர். அந்த அளவுக்கு அந்த பேயோட உருவம் இப்போ கூட நான் நினைச்சேன்னா என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இப்போ நாங்கள் ஸ்கூல்லெல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிக்க போறோம். இருந்தாலும் அந்த காட்டை பார்த்தாவே அந்த காட்டுக்குள்ள போகிறதுக்கு எங்களுக்கு இன்னமுமே துணிச்சல் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன கோபிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப்
கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அனுபவங்கள், பேய் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.